நம்பிக்கையோடு கண்களை மூடுவோம். அப்பா பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, எல்லாம் வல்ல கடவுளே, உம்மை துதிப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம், உம்மை ஆராதிப்பதிலே நாங்கள் ஆர்வம் கொள்கின்றோம். விண்ணையும் மண்ணையும் படைத்த சகல அதிகாரங்களை கொண்ட ஆண்டவரே, இந்த நாளிலே என்னை ஆளுகை செய்யும், நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே, வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார், என்னில் அவருடைய அருள் வாழ்கின்றது, அவருடைய இரக்கம் என்னிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அவருடைய சமாதானம் என்னிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆமென். இதோ என் ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார், எனக்குள் இருப்பவர் பெரியவர். ஆண்டவரே, என்னை தொடும். ஆண்டவரே, ஆண்டவர் இதோ உங்களை தொட விரும்புகிறார், அனுமதியுங்கள், ஒப்புக்கொடுங்கள். இயேசுவே, நான் உமது அடிமை என்று சொல்லி ஒப்புக்கொடுங்கள். இயேசுவே, நான் உமது அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், உம் விருப்பப்படி எனக்கு ஆகட்டும், என்னை எடுத்து பயன்படுத்தும், என்னை எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய கருவியாக வைத்துக் கொள்ளும், உம்முடைய பிள்ளையாக என்னை வைத்துக் கொள்ளும். ஆண்டவரே, உமக்குகந்த பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை தயார் செய்யும். ஆண்டவரே, ஆத்தும தாகம் உள்ளவனாக உள்ளவளாக, ஆண்டவரே, உம்மை நேசிக்கிற மகனாக மகளாக, என் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு ஆற்றலோடும் முழு வலிமையோடு உம்மை அன்பு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கருவியாக என்னை மாற்றும். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் பிறந்து இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது, ஆனால் நான் இன்றும் உமக்கு பெரிதாக செய்யவில்லை. உம்மிடமிருந்து நான் நிறைய விஷயங்கள், ஆசீர்வாதங்கள், கிருபைகளை பெற்றிருக்கிறேன், ஆனால் உமக்கென்று நான் எதையும் பெரிதாக செய்யவில்லை. இதோ என்னையே தகன பலியாக ஒப்புக் கொடுக்கிறேன், என்னையே காணிக்கையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவே, என்னை கனிவோடு ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய பரிவும் இரக்கமும் விண்ணகத்திலிருந்து எனக்கு கடந்து வருவதாக, எனக்கு உதவி விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரிடம் இருந்து வருவதாக. என்னை ஆண்டவர் நேசிக்கிறார், உன்னை ஆண்டவர் நேசிக்கிறார், உன்னோடு இருப்பவர் பெரியவர். கலங்காதே என் மகனே மகளே, சோர்ந்து போகாதே என் இஸ்ரவேலே, கலங்கி போகாதே என் யாக்கோப்புவே, இதோ உன்னோடு நான் இருக்கிறேன். ஒப்புக்கொடுங்க. ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா என்றென்றும் இருப்பீர்களாக. உங்களை ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சமாதானம் சொல்லுவோமா? சமாதானம், சந்தோஷமா சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்க, பார்த்து பயந்துராம. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே, உம் நாமம் மகிமைப்படுவதாக, நீர் என்றென்றும் போற்றப்படுவீராக. இயேசுவே, என்னை ஆளுகை செய்யும், என்னை பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர். இயேசுவே, உம்மை சுவைக்க வந்திருக்கிறேன், உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன். என்னை எடுத்து பயன்படுத்தும், நான் உமக்கு சொந்தம், என்னை ஆசீர்வதியும். Praise the Lord. என் உடல் உமக்கு சொந்தம், என் உடல் உமக்கு சொந்தம், அதில் என்னாலும் வாசம் செய்யும், அதில் என்னாலும் வாசம் செய்யும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. எஸ், அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே, தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும். Praise the Lord. Hallelujah. அமர்ந்து கொள்வோம். இதுவரைக்கும் நீங்கெல்லாம் எத்தனை தியானத்துல பங்கெடுத்திருப்பீங்க சொல்லுங்க? நிறைய. நான் நிறைய தியானத்துல பங்கெடுத்திருக்கேன் ஃபாதர் சொல்லுவாங்க, கை தூக்க பார்ப்போம். சரி, வெரி குட்.
இன்னும் என்ன ஒரு செய்தி கொடுத்தா நீங்க திருந்துவீங்க, மனம் மாறுவீங்க? சொல்லுங்க. கொண்டே விடுவேன். ஆண்டவர் சொல்கின்றார், உனக்கு செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நான் சோதோம் குமாரா பட்டணத்தில் செய்திருந்தால் அவர்கள் சாக்குடை உடுத்தி என்னைக்கோ மனம் மாறி இருப்பார்கள். ஆனால் நிறைய நேரங்களிலே நாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறோம், அப்படியே வாங்கிட்டு இந்த ஹாலை விட்டு வெளியில போனோடனே மாறிடுறோம். நிறைய பேர் ரெண்டு மனசா உட்கார்ந்திருப்போம், ரெண்டு மனசா இருப்போம். அது நல்லது அல்ல. ஒரு முறை ஒரு சாமியாரு புதுசா ஒரு பங்குக்கு போனார். நல்லா வைப்பார் பூச பிரசங்கம், நல்ல குரல் வளம், நல்ல பூசா, நல்ல பிரசங்கம். போனோன்னு அப்படியே பூசையிலேயே எல்லா மக்கள் அப்படியே சந்தோஷப்பட்டாங்க. அதுல மேரியம்மான்னு ஒரு அம்மா கிளவி, ஒரு 75 வயசு இருக்கும், அப்படியே சாமியாருடைய பூசையில மயங்கி போயிருச்சு. டெய்லி பூசைக்கு வர ஆரம்பிச்சு, பூசைக்கு வராத அம்மா டெய்லி பூசைக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப சந்தோஷம், சாமியாரை பார்த்தோன்னு ரொம்ப மகிழ்ச்சி. சாமி, உங்க பூசையை பார்த்து உங்க பிரசங்கத்தை கேட்டா மாறாத மனசும் மாறும், கரையாத கல்லும் கரையும். அப்படி பூசை வைக்கிறீங்க, அப்படி பிரசங்கம், என் பெத்த பிள்ளை மாதிரி இருக்கிறீங்க. ஐயோ, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு சாமி அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி பூசைக்கு சாமியாரை பார்க்காம இருக்காது. வாங்கி பார்த்துட்டு, சாமி சர்வேஸ்துக்கு தோஸ்திரம், சாமியார் ஆசீர்வாதமா, நல்லா இருக்கீங்களா மேரியம்மா அப்படின்னு பேசி அவங்க ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசாம போகாது. அவ்வளவு பாசம் ஃபாதர் மேல. அப்ப ஒவ்வொரு நாளும் இப்படி அடிக்கடி பேசிட்டு போகும்போது ஒரு நாள் கூப்பிடுச்சு மேரியம்மா சொன்னாங்க, ஃபாதர் எங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வாங்க ஃபாதர், இந்த பாவி ஏழை வீட்டுக்கு வாங்க, இந்த ஒண்டிக்கட்டைக்கு ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி கேட்கும். சாமியார் சொல்லுவார், இப்பதான் 4-5 மாசம் ஆகுதுமா, எல்லா பெரிய பங்கு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு உங்களை பாக்குறேன், ஒரு நாளைக்கு வர்றேன். ஒரு நாள் இப்படி கூப்பிட்டுட்டு செல்லம்மா கோச்சிட்டு போயிருச்சு, போங்க சாமி நீங்க எல்லாம் எங்க ஏழை வீட்டுக்கு வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிருச்சு. சாமியார் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு எழுத வேண்டியதெல்லாம் எழுதிட்டு பார்த்தார். 8:30 மணிக்கு சாப்பாடு, 8 மணி ஆயிருச்சு, அரை மணி நேரம் இருக்கு, என்ன செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு யோசிச்சுட்டு பார்க்கும்போது மேரியம்மா ஞாபகம் வந்துருச்சு. இவ்வளவு பாசமா இருக்கிறாங்க, இவ்வளவு அன்பா இருக்கிறாங்க, தினமும் பூசைக்கு வர்றாங்க, இறைவார்த்தை கேட்கிறாங்க, நல்ல பாசமா ரொம்ப அன்பா இருக்காங்களே, இந்த மேரியம்மாவை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் பைக் எடுத்துட்டு கேட்டார், இந்த மேரியம்மா வீடு எங்க இருக்கு? சாமி 3வது தெருவில் திரும்பி அப்படியே வலது பக்கம் நீங்க திரும்பினீங்கன்னா அங்க ஒரு பைப்படி இருக்கும், பைப்படிக்கு 3வது வீடு தான் மேரியம்மா வீடு, போங்க அப்படின்னு. இவர் அப்படியே இன்பத்துல அப்படியே மிதந்து போயிட்டு இருக்கார் வண்டியில, 2 வீலர் எடுத்துட்டு சந்தோஷமா மேரியம்மாவுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுப்போம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கார். போயிட்டு 3வது தெருவில் திரும்பி அப்படி வலது பக்கம் திரும்பினாரு பாருங்க. திரும்பும் போது பாத்தீங்கன்னா பைப்படியில பயங்கரமான சண்டை. அதுல ஹீரோயினி யாரினா மேரியம்மா தான். சேலைய வரிஞ்சு கட்டிக்கிட்டு கத்துனுச்சு பாருங்க, கெட்ட வார்த்தை அது இதுன்னு பயங்கரமா போகுது, அப்பல இவளன்னு பயங்கர சண்டை. சாமியார் பார்த்து அப்படியே அதிர்ந்து நின்றுட்டாரு, மேரியம்மாவா இது, இப்ப போனோம் செத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டி நின்று போச்சு. ஆட்டோமேட்டிக்கா அவன் நின்றுச்சு அதிர்ச்சியில. இவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு, என்னடா இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலங்கி போய் நின்ன நேரத்துல ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி அந்த தண்ணீர் குடத்தை எடுப்புல வச்சுக்கிட்டு என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க போகுது, மெதுவா புலம்பிக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டே அதாவது பேசிக்கிட்டே போகுது. சாமியார் பார்த்து மேரியம்மாவா இது, மெதுவா பின்னாடி போய் சாமியார் அம்மா மேரியம்மா போய் படியில ஏற போனுச்சு. மெதுவா பின்னாடிய வண்டியை கொண்டு போய் வச்சுட்டு மேல ஏற போகும்போது மேரியம்மான்னு கூப்பிட்டாரு. எவன்டாவேன் சொல்லி திரும்பிடுச்சு. சாமியாரை பார்த்தோன்னா குடம் கீழே உருண்டு ஓடி தண்ணிலாம் விழுந்து மேரியம்மா அப்படி பரிதவிக்குது. சாமி முதலே வந்துட்டீங்களோ? ஆமா. பாத்தியலோ? ஆமா. கேட்டியலோ? ஆமா. மயக்கி விழுந்துருச்சு. சாமியார் அப்படியே பதந்து போய் நிற்கிறார். மேரியம்மா சொன்னீங்களே கரையாத கல்லும் மாறாத மனசும், என்ன அது அப்படின்னு கேட்டார். அப்பதான் மேரியம்மா சொன்னுச்சு, என்ன செய்யறது சாமி, கோயிலுக்கு வந்தா ஒரு ஆவியா இருக்குது, வீட்டுக்கு வந்தா இன்னொரு ஆவியா இருக்குது. இன்னைக்கு நிறைய பேருடைய மனசுல அப்படித்தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். வீட்டுக்கு வந்தா கோயிலுக்கு வந்தா அப்படியே பயங்கரமா ஆவியானவரே நிரப்புங்க, பலப்படுத்துங்க, வல்லமையா நிரப்புங்க, ஆசீர்வதிங்க, அப்படியே உயிரை கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆனா வீட்டுக்கு போனா நம்முடைய சுவாபங்கள் மேரியம்மா போல அப்படியே மாறிடுது.
யோசித்து பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு நம்பிக்கைக்குரியவர், எவ்வளவு நம்பிக்கைக்குரியவர். எடுத்து வாசித்து பாருங்கள், தெளிவாக தெரியும். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் 31, 32 ஒரு தெளிவான வார்த்தையை சொல்கின்றார். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் 31, 32 வாசிக்கும் போது, இதற்கு மேல் நாம் என்ன சொல்வோம்? கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது, கடவுள் என் சார்பாக, என் பக்கத்தில், என்னோடு, என் சார்பாக இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? எனக்கு எதிராக நிற்கக்கூடியவன் யார்? ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு இருக்கிறதே, அவர் எனக்காக இருக்கிறாரே, அவர் என்னோடு இருக்கிறாரே. அவர் இருக்கும் போது நான் எப்படி கோவப்படுவேன்? அவர் இருக்கும் போது நான் எப்படி சண்டை போட முடியும்? நான் அவர் என்னோடு, என் சார்பாக இருக்கிறார். என் சார்பாக எனக்காக இருக்கிறார், எனக்கு பரிந்து பேசுபவராக இருக்கிறார், எனக்கு துணை செய்பவராக இருக்கிறார், என்னை பாதுகாக்கவராக இருக்கிறார், என்னை விடுவிக்கக்கூடியவராக இருக்கிறார். கடவுள் என் சார்பாக இருக்கிறார். உணர்ந்து பாருங்க மக்களே, எனக்கு உணர்ந்து பாருங்க, எஸ் என் சார்பாக இருக்கிறார். ஓகே, இதுக்கு முன்னாடி எல்லாரும் பலவீனம் தான், நீங்க நான் எல்லாரும் பலவீனமா இருக்கிறோம். ஆனா அந்த இறைவார்த்தையை தியானிக்கும் போது அது அற்புதம் செய்யும், அது குணப்படுத்தும், அது விடுதலை கொடுக்கும். ஏனென்றால் நம்ம வாசிக்கிறோம் எபிரேயர் 4:12, ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, உயிர் உள்ளது, அதுக்கு உயிர் இருக்குது, சக்தி இருக்குது, அதுக்கு வாழ்வு இருக்கக்கூடியது. அது எல்லாவற்றையும் நடத்தி செல்லும், எல்லாவற்றையும் புதுப்பிக்கும், எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கும். ஆண்டவருடைய வார்த்தை எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கும், எல்லாவற்றையும் புதுப்பிக்கும், எல்லாவற்றையும் குணப்படுத்தும், எல்லாவற்றையும் விடுவிக்கும், எல்லா சூழ்நிலையிலிருந்து நம்மை தாங்கும், சுமக்கும், தேற்றும். ஆண்டவருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமையானது, அவ்வளவு வல்லமையானது. ஆண்டவர் நம் சார்பாக. நீங்க யோசித்து பாருங்க, ஆண்டவர் தாவீது அழகாக சொல்வார், இதோ உனக்கு எதிராக எழும்புகின்ற எந்த ஆயுதத்தையும் ஆண்டவர் வாய்க்காமலே போக செய்யக்கூடியவர். அவரை சார்ந்து இருக்கும் போது, அவரை நம்பி இருக்கும் போது, அவர் என்னை சார்ந்து இருக்கிறார். கிறிஸ்து என் சார்பாக இருக்கும் போது எனக்காக இருக்கிறார். நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க ஏன் சோர்ந்து போறீங்க? நிறைய பேர் இன்னைக்கு கவலையா இருக்கிறீங்க, ஆண்டவர் ஒதுக்கி வைக்கிறீங்க. கவலை வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, நெருக்கடிகள் வரும்போது நீங்க கடவுளை தூக்கி வைக்கிறீங்க. வேண்டாம், பக்கத்துல வைங்க. கடவுளை நான் இன்னைக்கு சொல்றேன், கடவுளை மையப்படுத்தி மகிமைப்படுத்தி பாருங்கள், நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுளை மையப்படுத்துங்கள். என் வாழ்வின் ஆதாரம் அவர்தான். என்னுடைய வாழ்வுக்கு என் மூச்சின் ஆதாரம், என்னுடைய பேச்சின் ஆதாரம், என்னுடைய எண்ணத்தின் ஆதாரம், எனக்கு எல்லாம் என் ஆண்டவர். எல்லாவற்றையும் மாற்றுவார். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பது எது? இடரலா, பட்டினியா, நெருக்கடியா, சாவா, வாளா, எதுவும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது. ஏனென்றால் என் ஆண்டவர் என் சார்பாக இருக்கிறார். அதற்கு ஆவியானவர் துணையாக இருக்கிறார், ஆவியானவர் பக்கவளமாய் இருக்கிறார். பரலோகமே நம் சார்பாக இருக்கிறது மக்களே. பரலோகமே நம்மை தேடி வருகின்றது, அவருடைய இரக்கம் நம்மை தேடி வருகிறது, அவருடைய பிரசன்னம் நம்மை தேடி வருகிறது. ஏன் சோர்ந்து போக வேண்டும்? நீங்க விசுவாசமா இருங்க. நீங்க முதல்ல ஜெபிச்சீங்க, நல்லா ஜெபம் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு நேரத்துக்கு இந்த ஜெபிச்சீங்களே, துதிச்சீங்களே, எவ்வளவு நேரத்துக்கு, எவ்வளவு எப்படி வச்சுக்கிற போறீங்க? நீங்க எவ்வளவு நேரம் வச்சுக்கிற போறீங்க? எவ்வளவு நேரம் இது உங்களோட இருக்க போகுது? இது என்ன வீணா போகக்கூடிய ஆராதனையா? இல்ல அழுகி போகக்கூடிய ஆராதனையா? இல்ல விட்டுட்டு போகக்கூடிய ஆராதனையா? இல்லை. விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கிற பொழுது, துதிக்கிற பொழுது, ஆராதிக்கிற பொழுது, it will be with you, உங்களோடு இருக்கும். விசுவசிங்க, விசுவசிங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் என்னை தாங்கி சுமந்து கொண்டு இருக்கிறது. நீங்க இங்க விட்டுட்டு வீட்டுக்கு போனோம்னா மாறாதீங்க. வீட்டுக்கு போனோம்னா ஒரு மாதிரி ஒரு குழப்பத்துல நிக்காதீங்க. பாருங்க, வாசிங்க, அது அழகான ஒரு வார்த்தையை வாசிக்கப்படுகின்றது. தம் சொந்த மகனென்றும் பாராது. நல்ல பாருங்களேன், நம்ம சொந்த மகன் என்று ஆண்டவர் தன் ஒரே பேரான மகனை இந்த உலகிற்கு அனுப்பினார். God so loved the world that he sent his only begotten son, that whoever believes will not perish but may have eternal life. தன் ஒரே பேரான மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழிந்து போக முடியாதபடி தன் ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பினார். வழியாக உங்களுக்கு ஜீவன் உண்டு, நிலை வாழ்வு உண்டு. விசுவாசிங்க, அவர் சாதாரண தெய்வம் அல்ல, நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வம், நமக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சுமந்த வரட்டு கௌரவம், இந்த பிடிவாத குணம், தற்பெருமை தூக்கி போடு, குப்பை. இன்னைக்கு சொல்றேன், கடவுள் உணர்த்துவார். இந்த கோபம் ஒரு குப்பை, எரிச்சல் ஒரு குப்பை, வைராக்கியம் ஒரு குப்பை, ஆணவம், தற்பெருமை, பதவி பெருமை,
ஜாதி வெறி போட்டு கொடுக்கிறது, பித்தலாட்டம், ஏமாத்துறது, பொய் சொல்றது, இங்க உள்ளவங்களை தூக்கி அங்க போட்டு சொல்றது, குறை சொல்றது, குற்றப்படுத்துவது, இதையெல்லாம் ஒரு குப்பை. இது ஒரு குப்பை, இது ஒரு சாக்கடை. இந்த சாக்கடையை வச்சுட்டு வாழ்ந்தீங்கன்னா நிம்மதியா இருக்க முடியாது, ஆவியானவர் பிரவேசிக்க முடியாது. இவையெல்லாம் ஒரு குப்பைங்க. அகங்காரம், தற்பெருமை, ஆணவம், இந்த குணங்கள் எல்லாம் நரகத்திலிருந்து வருகின்றது. நரகத்திலிருந்து வருகின்றது. எரிச்சல், பொறாமை, வைராக்கியம், பிடிவாத குணம், தற்பெருமை, ஆணவம், செருக்கு, திமிரு, நான் என்ற அகந்தை, பதவி வெறி, ஜாதி வெறி, இன வெறி, இவை எல்லாம் நரகத்திலிருந்து வருகின்றது. நரகத்திலிருந்து வருகின்றது. ஆவியின் கனிகள் மாத்திரமே விண்ணகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கனிகள் வழியாக வாழ்வு உண்டு. சும்மா தியானத்துக்கு வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறது அல்ல. சுமந்து கொண்டு போங்கள், எடுத்துக்கிட்டு போங்க, சொந்தமா வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு 50 பவன் நகை யாராவது கொடுக்குறாங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்க, எவ்வளவு சந்தோஷம். அதை விட தாண்டி உள்ள பொக்கிஷம், அழியாத பொக்கிஷம், அழியாத உணவு, அழியாத வாழ்வு, அழியாத கிருபை, ஆவியின் கனிகள். வைராக்கியமாக இருங்க. அன்பு செய்யறதிலே வைராக்கியம், மன்னிப்பதிலே வைராக்கியம், பிறரை நேசிப்பதிலே வைராக்கியம், பிறருக்கு உதவி செய்வதிலே வைராக்கியம். அதுல வீர வைராக்கியமாக இருக்க வேண்டும். வீர வைராக்கியம். நான் இப்படித்தான் இருப்பேன். முடிவெடுங்க. உங்கள் முடிவை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் முடிவுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். என்றால் தன்னுடைய சொந்த மகன் என்று பாராமல், பாருங்க, ஆண்டவர் தன்னுடைய சொந்த மகன் என்று பாராமல் அவரை அனைவருக்காகவும், நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள், ஒப்புவித்தாருங்க. நமக்காக கொடுத்துட்டார். தந்தை தன்னுடைய ஒரே மகனை நமக்காக அப்படியே கொடுத்துட்டார். என் மகனை நீ எடுத்துக்கோ, என் மகனை எடுத்துக்கோ, என் மகனை நீ வச்சுக்கோ, என் மகன் உனக்கு சொந்தம், என் இயேசு என் மகன் உனக்கு சொந்தம், நீ அவரை வச்சுக்கோ, நீங்க அவரை எடுத்துட்டு போங்க. அது அப்படியே வச்சுக்கங்க, அந்த பகுதி அதே வச்சுக்கங்க. யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம், யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் 13 வாசிங்களே. யோவான் 20. அவர்கள் மரியாவிடம் அம்மா ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர். பாருங்க, மதலேன் மரியம்மாள் கல்லறைக்கு போய் அழுகுறாங்க. ஏன் அழுகுறான்னு பத்தியலா? ஒண்ணு கவனிச்சீங்களா? ஏன் அழுகுறாங்க? அவங்களுடைய அழுகை ஆண்டவரை காணல, இயேசுவை காணலை என்ற ஒரு அழுகை. என் இயேசுவை பார்க்கலையே, என் இயேசுவை. இன்னைக்கு யாராவது கேட்டிருக்கீங்களா, என் இயேசுவிட்ட நான் இன்னும் அன்பா இருக்க முடியலையா? யாராவது அழுதுருக்கிறீங்களா? என் இயேசுவை நான் இன்னும் நேசிக்காம இருக்கிறேனே, இன்னும் அன்பு செய்யாம இருக்கிறேனே, அவரை மகிமைப்படுத்தாம இருக்கிறேனே, மாட்சிமைப்படுத்தாம இருக்கிறேனே. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஃபாதர் எங்களுக்கு பிசினஸ் இருக்கு ஃபாதர், வேலை பார்க்கணும், வீடு வாசல் கூட்டணும், பெருக்கணும், கழிக்கணும், எல்லாமே பண்ணணும், அது போகணும், எங்களுக்கு சோசியல் ஒர்க் போகணும், அந்த ஒர்க்கு போகணும், இந்த ஒர்க்கு போகணும். அதுல திருப்தி அடைகிறீங்க. நிறைய பேர் சமைக்கிறதுல திருப்தி, துவைக்கிறதுல திருப்தி, வீடு வாசல் கூட்டி தள்ளுறதுல திருப்தி, அதோட முடிச்சுக்கிறீங்க. வேலைக்கு போறீங்க, அதோட திருப்தி. சிலவங்க சோசியல் சர்வீஸ் பண்ணுவாங்க. நிறைய ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, நிறைய சோசியல், ஒரு ஸ்கூல் இருக்குது, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டேன், ரொம்ப டயர்டா இருக்குது, இதை நான் என்ன குறை வச்சேன், குற்றப்படுத்துறேன்? நோ, work is not worship. Work is not worship. நிறைய பேர் நினைக்கிறோம், என் வேலை செஞ்சுட்டா அதோட கடமை முடிஞ்சிட்டு. ஒர்க் வேலை ஆராதனை கிடையாது. work is not worship. நிறைய பேர் என்னன்னா அதுல ஒரு திருப்தி, நான் தான் முடிச்சிட்டேனே. அவங்க யார் ஸ்கூல் கட்ட சொன்னது? உங்களை யார் இன்ஸ்டிடியூஷனை கட்ட சொன்னது? ஆத்துமாக்களை கட்டுங்க, ஆத்துமாக்களை கட்டுங்க. நிறைய பேர் பார்ப்போமே, நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா, நான் துவைக்கிறது, குளிக்கிறது, வேலை பார்க்க செய்யுங்க, நான் செய்யக்கூடாதுன்னு சொல்ல, அதான் வேணும், எல்லாருக்கும் வேணும். ஆனால் அது மாத்திரம் அல்ல. என்னைக்காவது என் ஆண்டவர்கிட்ட நான் இன்னும் நெருங்கி இருக்கணும், அவரை நேசிக்கணும். ஏனென்றால் இந்த உலகம் முடிந்து போகுமே, நம்ம நித்திய ஜீவனை அடையணும், நம்ம கடமையை செய்யணும். உண்மை, ஏத்துக்கிறேன். ஆனா கடவுளை மறந்து உங்க பணிகளுக்கு மாற்ற நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீர்கள் என்றால், அதனால திருப்பி சொல்றேன், கடவுளை மையப்படுத்தி மகிமைப்படுத்துங்கள். எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் கடவுளை மகிமைப்படுத்துங்கள். அவர் எப்பொழுதும் நம்மளோடு இருக்க வைத்துக் கொள்ளுங்கள். அவரை நம்மை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். என் இயேசுவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது. நல்ல ஒரு கணவனாக, நல்ல ஒரு மனைவியாக, நல்ல ஒரு குடும்பமாக வாழும் போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்கள் ஆண்கள் கல்யாணமானவங்க, இளைஞர்களா இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. உங்களை தான் ஆண்டவர் ரொம்ப கேட்பார். குடும்ப தலைவன் நீங்க தானே, குடும்ப தலைவனை தான் கேட்பார்.
ஆதாம் ஏவாள் தப்பு செய்யும் போது ஏவாள் பழத்தை எடுத்து பறிச்சு சாப்பிட்டாங்க. ஏவாள் பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு யார்கிட்ட கொடுத்தாங்க? ஆதாம்கிட்ட கொடுத்தாங்க. ஆதாமும் பாவம் மனைவி பேச்சு மீறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பக்தியா வாங்கி சாப்பிட்டார். சாப்பிட்ட பிறகு பிரச்சனை ஆயிருச்சு. ஆனா ஆண்டவர் வரும்போது ஒளிந்து கொண்டார்கள். ஒளிந்து கொள்ளும் போது முதல்ல யாரை கேட்டாரு? ஆதாம் எங்கே இருக்கிறாய்? நான் உண்ணக்கூடாது என்று சொன்ன மரத்தின் கனியிலிருந்து நீ உண்டாயோ என்று ஏவாளை கேட்கவில்லை, ஆதாம தான் முதல்ல கேட்கிறார். ஏனென்றால் ஆனா தப்பு செஞ்சது முதல்ல யாரு? ஏவாள். ஆனா கேட்டது யார்கிட்ட? ஆதாம்கிட்ட. ஏன்? குடும்பத்துக்கு தலைவனும் முதலா உருவாக்கப்பட்ட மனிதன் அவனிடத்தில் தான் ஆண்டவர் கேட்டார். இன்னைக்கு கல்யாணம் பண்ணீங்க, நாளைக்கு ஆண்டவர் கேட்பார், மகனே என்ன நீ மகிமைப்படுத்தினியா? என்ன நீ மாட்சிமைப்படுத்தினியா? சில நேரத்துல பெண்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவி அல்லது அம்மா ஜெபிக்கலாம் சொல்லும் போது இவர் என்ன சொல்ல, பெரிய இதெல்லாம் போய் ஜெபம் பண்ண முடியுமா? தேவையா ஜெபம் பண்ணலாம்? போய் நீ பண்ணிக்க போ அப்படிம்பார். கொண்டே விடுவேன். ஆண்டவர் உங்களை தான் கேட்பார். நீங்க தான் ஆரம்பிக்கணும், நீங்க தான் ஜெபத்தை ஆரம்பிக்கணும், நீங்க தான் ஜெபத்துக்குள்ள வரணும். கணவனை தான் ஆண்டவர் கேட்பார். ஆதாமை எப்படி கேட்டாரோ, குடும்பத்துக்கு தலைவனாக உன்னை ஏற்படுத்தின என் மகனே, நீ ஜெபம் பண்ணியா? என்ன நேசிச்சியா? என்ன ஆராய்ச்சியா? உன் வழியாகத்தான் உன்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் சொன்னாரு. ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, சாராவை பார்த்து சொல்லல. சாரா உன் வழியாக உன் இனம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். நோ, ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாம் உன் வழியாக உன் இனம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். ஆக குடும்ப தலைவன் வழியாகத்தான் ஆண்டவர் உங்களுடைய மனைவி, மக்கள், பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய கணவர்களே, நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. நீங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, நீங்க கடவுளை மகிமைப்படுத்தல, அசால்ட்டா மெத்தன தன்மையா இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா கணக்கு கொடுத்து ஆகணும். தப்பிக்க முடியாது. நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, யாரும் கடவுளுடைய கையிலிருந்து தப்பிக்க முடியாது. ஆண்டவருக்குள்ள நெருங்கி வாருங்க. அதே போல கான்வென்ட்ல இருக்கக்கூடிய சிஸ்டர், சுப்ரியஸ், ஃபாதர்ஸ், ஐ ரிக்வெஸ்ட் யூ, எல்லாம் முதல்ல கடவுளை தேடுங்க. நான் திருப்பி சொல்றேன், கடவுளை மையப்படுத்தி மகிமைப்படுத்துங்க. ஒர்க் இஸ் நாட் வர்ஷிப். நிறைய பேர் வேலை செஞ்சிட்டோம்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு நினைக்கிறீங்க. இல்லை, கடவுளை மகிமைப்படுங்க. எப்ப போனாலும் அதை சொல்றேன். நேத்து உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்க வீடு வாசல் கூட்டும் பொழுது, சமைக்கும் பொழுது, குளிக்கும் பொழுது, மற்ற போகும் போதும் வரும்போதும் ஆண்டவரை மையப்படுத்துங்கள். அட்லீஸ்ட் நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. நன்றி ஆண்டவரை, மூவர் கடவுளை நன்றி ஆண்டவரை. சாப்பிட்டு கொண்டு இருக்கும் போது நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. சாப்பிட்டு கொண்டு இருக்கும் போது நன்றி சொல்லுங்க, குளிக்கும் போது நன்றி சொல்லுங்க, துவைக்கும் போது நன்றி சொல்லுங்க, வீடு வாசல் கூட்டும் போது நன்றி சொல்லுங்க. கடவுளை எப்போதுமே உங்களுக்கு சொந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அவர் கோட்டையும் மரணமாய் இருப்பார். உங்களுக்கு முன்னும் பின்னுமாய் இருந்து உங்களை வழிநடத்துவார். ஏனென்றால் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு படவே படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருடைய கையும் திறக்க மாட்டீங்க. வாத நோயா? அல்லேலூயா. இப்படி சொன்னா தூக்குவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக யோசித்து பாருங்க, இங்கே ஒரு வார்த்தை எழுதப்பட்டு இருக்கு. அந்த மதலேன் மரியாள் அழுது கொண்டே நின்றார்கள். வாசிப்போம். அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இப்ப அவங்க என்ன செய்றாங்க பாருங்க. இயேசுன்னு தெரியல, ஆனா இயேசு நிக்கிறாரு. அந்த அம்மா அழுது கொண்டே இருக்கக்கூடிய ஏக்கம். இயேசு அந்த பொண்ணு திரும்பி பார்க்கறாங்க, அந்த அம்மா திரும்பி பார்க்கறாங்க. ஏனம்மா அழுகின்றாய்? யாரை தேடுகின்றாய்? இயேசு கேட்கிறார். அப்படி இயேசு கேட்கும்போது அவர் சொல்கின்றார், என் இயேசுவை எங்கே வைத்தனரோ தெரியவில்லை, நீர் சொல்லும், நான் அவரை எடுத்துக்கொண்டு போவேன். அவரிடத்திலேயே போய் சொல்றாங்க, இயேசுகிட்டயே போய் சொல்றாங்க, இயேசுவை எங்கே வைத்திரோ தெரியவில்லை, எனக்கு சொல்லும், நான் எடுத்துக்கொண்டு போவேன். இன்றைக்கு என் மக்களே, சுமைகளை இறக்கிவிட்டு ஆண்டவரை சுகமாக எடுத்துக்கொண்டு போங்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இயேசுவை எடுத்துட்டு போங்க. தியானத்துக்கு வர்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. மாறா, இன்னைக்கு நீங்க ஆண்டவரை சுமந்துட்டு போங்க.
நீங்க சுமந்துட்டு போகும்போது நீங்க பார்க்கக்கூடிய மகிமையை நீங்க பார்ப்பீங்க. நீங்க கண்டிப்பா மகிமையை பார்ப்பீங்க. நீங்க உண்மையிலே ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. உண்மையிலே கடவுளுடைய கரத்தை பார்ப்பீங்க. நிச்சயமாக இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க எல்லா சூழ்நிலையிலும் நீங்க உங்க ஆத்துமா சந்தோஷமா இருக்கும். நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறேன். அதனாலதான் நான் சொல்றேன், ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் உணர்றேன், அவருடைய கிருபையை நான் உணர்றேன். அதனாலதான் சந்தோஷமா இந்த வார்த்தையை சொல்றேன். நீங்க ஆண்டவரை சுமந்துட்டு போய் பாருங்களே. என் ஆண்டவர் எங்கே வைத்து சொல்ல நான் எடுத்துட்டு போறேன். நான் எடுத்துட்டு போ, இன்னைக்கு போகும்போது போங்க, எடுத்துட்டு போங்க. இன்னைக்கு ஆண்டவர் பாருங்க, நற்கனில இயேசு வருகின்றார். அந்த நற்கனி ஆண்டவர் இயேசுட்ட சொல்லுங்க. ஒரு புனிதை கேட்டாங்களாம். ஒரு புனிதை, நான் படிச்ச புஸ்தகத்துல ஒரு புனிதை கேட்கிறாங்க இயேசு கிட்ட, இயேசுவே, நற்கனை வாங்கின பிறகு எவ்வளவு நேரம் நீங்க எங்களோடு இருப்பீங்க? நிறைய பேர் நற்கனை வாங்கி தான் பேசிட்டு இருக்கோங்கமே. அவங்க கேட்டாங்களாம், நற்கனையை வாங்கின பிறகு எவ்வளவு நேரம் இயேசுவே நீங்க எங்களோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது இயேசு சொன்னாராம், மகளே, நான் எவ்வளவு நேரம் இருக்கணும்னு நீ ஆசைப்படுறியோ அவ்வளவு நேரம் நான் உன்னோடு இருப்பேன்னு சொன்னாராம். நீ எவ்வளவு நேரம் ஆசைப்படுறியோ அவ்வளவு நேரம் நான் உன்னோடு இருப்பேன். நம்ம தான் நற்கனையை வாங்கிட்டு பேசிட்டே இருக்கோமே, சிரிச்சுட்டு உட்காந்துருக்கோம், வேடிக்கை பார்க்கிறோம். துதிக்க ஆரம்பிங்க, துதிக்க ஆரம்பிங்க. இயேசுகிட்ட அப்படியே ஒப்பு கொடுங்க. சகலத்தையும் படைத்தவரிடம் ஒப்பு கொடுங்க. சகலத்தையும் ஒப்பு கொடுங்க. பேசுங்க, ஒரு நண்பன் பேசுவது போல. மோயிசன் ஆண்டவரிடத்திலே ஒரு நண்பனிடத்தில் பேசுவது போல மனம் திறந்து பேசுவார். நிறைய பேர் பாத்தீங்கன்னா, மனுஷங்கள்ட்ட பேசாதீங்க. மனுஷங்கள்ட்ட பேசும்போது கடவுள்கிட்ட பேசி பாருங்க. நீங்க மனுஷங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப பாசமா பேசுவீங்க, அன்பா பேசுவீங்க. கடவுள்கிட்ட பேசாம நீங்க மனுஷங்கள்ட்ட மட்டும் பேசுனீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா தடை இருக்கும், பிரச்சனை இருக்கும், அதுல குற்றம் இருக்கும், குறை இருக்கும். ஆனால் இயேசு கிட்ட நீங்க பேசிக்கிட்டு நீங்க பேசி பாருங்க, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. நான் இது சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நீங்க இயேசுவை சுமந்துட்டு போனீங்கன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதே லூக்கா நற்செய்தி, லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 41 41 42 வாசிப்போம். லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 41 42. ஆண்டவர் அவரை பார்த்து, ஆண்டவர் மார்த்தாவை பார்த்து, மார்த்தா மார்த்தா, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். நீங்க நிறைய பேர் பாருங்களேன், நிறைய பேர் பாருங்க, நிறைய பேர் கவலைப்பட்டு கலங்குறோம். என் மகனுக்கு இப்படி இருக்கு, என் பிள்ளைக்கு இப்படி இருக்குது. நிறைய பேர் ஜெபிப்போம், ஆராதனையில ஜெபிப்போம், ஜெபிச்ச பிறகு திருப்பி பிரச்சனையா இருக்குன்னு சொல்லுவோம். நிறைய பேர் கவலையா இருக்குன்னு சொல்லுவோம், நிறைய சோர்ந்து போறேன்னு சொல்லுவோம். ஆண்டவர் இங்க சொல்றாரு, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். நிறைய பேர் கலங்குறோம். என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை இருக்குதே, இவ்வளவு நெருக்கடி இருக்குதுன்னு நம்ம கலங்குறோம். மக்களே, ஒரு முறை நான் நாங்குநேரியில இருக்கும்போது, திருநெல்வேலி நாங்குநேரியில இருக்கும்போது ஒரு நண்பர் வந்தார். அதாவது தஞ்சாவூர் பக்கத்துல வல்லங்கிற இடத்துல இருந்து ஒருத்தர் போன் பண்ணி, அப்ப நாங்க 3 நாள் உபவாச தியானம், 3 நாள் சாப்பாடு கிடையாது. அந்த தியானத்துக்கு ரொம்ப சோர்வா தாடி வளர்த்து அப்படியே ஒரு பரிதாபமா நின்னார். ஃபாதர், நான் நிறைய கடன் பிரச்சனையில் இருக்கிறேன். அப்ப 2005 அவர் சொன்னாரு, ஃபாதர், நான் 80 லட்சம் ரூபாய் கடன்ல இருக்கேன். 2005 80 லட்சம் ரூபாய். என்ன செய்யணும் தெரியல, நான் ஒரு என்ஜினியர், மனசு ரொம்ப வேதனைப்பட்டு கலங்கி நான் வந்திருக்கிறேன். நான் இந்த தியானத்துல பங்கெடுக்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பங்கெடுத்தார். முழுமையா ஒப்பு கொடுத்தார். உபவாச தியானம், 3 நாள் சாப்பாடு கிடையாது, முழுமையா பங்கெடுத்தார், ஒப்பு கொடுத்தார். கண்ணீர் விட்டு தன்னுடைய வேதனை துன்பத்தை எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு, எனக்கு கெதி யாரும் இல்லை, எனக்கு வழி என்னன்னு தெரியல, எனக்கு பிரச்சனையா இருக்குது, வட்டி கட்ட முடியல, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவே உம்மை நம்பி இருக்கிறேன். முழுமையா தியானத்துல ஒப்பு கொடுத்துட்டு போகும்போது சொன்னாரு, என் கவலை கண்ணீரெல்லாம் நான் முழுசா இறக்கி வச்சுட்டேன், இனி இதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், என் ஆண்டவரை மட்டும் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி போனார். வேற எதையுமே நான் கவலைப்படல, சொல்லிட்டேன். ஒரு முறை சொன்ன ஆண்டவருக்குன்னா மந்த புத்தி கிடையாது, அவர் கேட்க முடியாதவாறு அவருடைய காது செவிடு கிடையாது, அவருடைய குணமாக்க முடியாதவர் நம்முடைய அவருடைய கரம் குறுகி போய்விடவில்லை. நல்ல பாவ சங்கீதனம் செய்தார், நல்ல பாவ சங்கீதனம் செய்து திருப்பலியிலே தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து போய்விட்டார். அது முடிஞ்சு நான் அதுக்கு அடுத்த வருஷம் வல்லத்துக்கு தஞ்சாவூருக்கு தியானத்துக்கு போயிருந்தேன். மேட்ராசன அளவுல வச்ச தியானத்துல 3 நாள் தியானம். முதல் நாள் தியானம் முடிஞ்சு 2வது நாள் தியானம் முடிஞ்சு படியை விட்டு இறங்கும் போது ஒருத்தர் கை கொடுத்தார். ஃபாதர், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார்.
நான் கேட்டேன் யாரு, எனக்கு அடையாளம் தெரியுதான்னு கேட்டார். அப்படியே நான் பார்த்துட்டு மிஸ்டர் டோமினிக் அப்படின்னு. ஐயோ ஃபாதர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் ஃபாதர், ரொம்ப நல்லா இருக்கேன் ஃபாதர். ஃபாதர் நான் வந்து எல்லா கவலையோடு வந்தேன். கவலையோடு வந்த பிறகு அந்த தியானத்துல முழுமையா என்னை ஒப்பு கொடுத்து என் கவலையை பூரா ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் அதை பத்தி கவலைப்படாம நான் போனேன், ஆண்டவர்கிட்ட போனேன், ஒப்பு கொடுத்தேன், ஜெபிச்சேன், நன்மை அப்படியே துதிக்க ஆரம்பிச்சேன், ஆண்டவரை மகிமைப்படுத்தினேன். சுனாமியில பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு வீடு, நிறைய வீடு கட்டி கொடுக்க சொல்லி எனக்கு செய்தி வந்துச்சு. எனக்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. நேர்மையா உழைச்சேன், அது வழியா முக்காவாசி கடன் அடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருந்துட்டு அவங்க மனைவி வந்திருந்தாங்க. பேசி முடிஞ்சோன்னு அவருக்கு 2-3 ஃபோன் கால் வந்துச்சு. பேசி முடிச்சுட்டு அவங்க மனைவி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இடையில வந்து திருப்பி கையை கொடுத்து, ஃபாதர் கவர்மெண்ட்ல இருந்து, அரசாங்கத்துல இருந்து இன்னும் ஒரு 80 வீடு கட்டி கொடுக்க சொல்லி எனக்கு போன்ல சாங்ஷன் பண்றாங்க ஃபாதர் சொன்னார். மக்களே, நீங்க நிறைய நேரங்களிலே கவலைப்பட்டு கலங்குறீங்க. ஆவியானவர் நமக்கு துணையாக இருக்க வல்லவர். பரலோகமே துணையா இருக்குது, பரலோகமே நமக்கு பாதுகாப்பா இருக்குது, பரலோகமே எனக்கு பலனா இருக்குது, பரலோகமே எனக்கு சக்தியா இருக்குன்னு சொல்லும் போது நம்ம எங்க கவலைப்படணும்? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கின்றார் மார்த்தாவை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குற, நீ ஒப்பு கொடுத்து விட்டு போ. அன்னாள், நல்லா கவனிங்க, அன்னாளுக்கு குழந்தை கிடையாது. அந்த அன்னாளுக்கு எந்த குழந்தை பிறந்தாலும் சரி. ஆனால் அந்த அம்மா ரொம்ப வைராக்கியமாக கேட்டார்கள், எனக்கு ஒரு ஆண்மகனை தர வேண்டும். அந்த ஒரு ஆண்மகனை கொடுத்து விட்டால் அவன் வாழ்நாள் முழுவதும் உமக்கு ஊழியம் செய்வான் என்று சொல்லி கண்ணீரோடு அவர்கள் அர்ப்பணித்து விட்டு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கும் போது ஏலி சொல்வார், அருகில் இருந்த ஏலி, ஏமா குடிகாரி போல நீ வந்து புலம்பிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நான் ஒரு உள்ளம் நொந்த மகள், என்னுடைய வலி வேதனை எல்லாம் கடவுளத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் போது ஏலி சொல்லுவார், அம்மா நீ மன நிறைவோடு செல், நீ மன நிறைவோடு செல், உன் உள்ளத்தின் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கு எல்லாருமே நிறைய பேர் வர்றீங்க, நிறைய பேர் இன்னும் என் மகனுக்கு இப்படி, என் பிள்ளைக்கு இப்படி, என் குடும்பத்துக்கு இப்படி நீங்க நினைக்கிறீங்க. ஓகே, உண்டு, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனா ஒரு முறை ஆண்டவரிடத்தில் நீங்கள் முழுமையாக நீங்கள் அர்ப்பணித்து விட்டு நீங்க அதை பத்தி கவலைப்படாம நீங்க நன்றியும் துதியும் ஆராதனையும் மகிமை மட்டும் நீங்க செலுத்தி கொண்டு போங்க. உங்க அந்த கவலை பற்றி போகும்போது சில நேரத்தில் பிரச்சனைகள் அதிகமா இருக்கிறது போல தோணலாம், துன்பம் அதிகமா வர்றது போல தோணலாம். ஆனால் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து உங்களை யாரும் பிரிக்க முடியாது. நீங்க அப்படியே துதிக்க ஆரம்பிங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு நெருக்கடி வந்தாலும், நீங்க அந்த துதிப்பதையும் ஆராதிப்பதையும் மகிமைப்படுத்துவதையும் விட்டுவிடாமல் நீங்கள் செபித்து துதித்து ஆராதித்து பாருங்கள். நேரம் வரும் பொழுது ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், உங்களுக்கு புதிய வாசலை திறந்து கொடுப்பார். நீங்கள் காண்கின்ற இந்த துன்பத்தை இனிமேல் என்றுமே காண மாட்டீர்கள். நீங்கள் படுகின்ற இந்த வேதனை, நீங்கள் அடைகின்ற இந்த துன்பங்கள், கண்ணீர் இனிமேல் என்றுமே நீங்கள் காண மாட்டீர்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்க திருப்பி நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்க. ஒப்பு கொடுத்த பிறகு திருப்பி ஃபாதர், ஏன் தெரியுமா, அன்னாள் அதன் பிறகு அந்த ஒப்பு கொடுத்து கண்ணீர் விட்டு கதறி தன்னுடைய விண்ணப்பத்தை எல்லாம் ஒப்பு கொடுத்த பிறகு அங்கே எழுதப்பட்டிருக்கும், அவள் முகம் அதற்கு பிறகு வாடி இருக்கவில்லை. அன்னாளுடைய முகம் அதன் பிறகு வாடி இருக்கவில்லை. கடவுள் அவளை நினைவு கூர்ந்து இறைவாக்கினர்களையே முதல் இறைவாக்கினரான சாமுவேலை ஆண்டவர் கொடுக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். கடவுள் காலம் தாழ்த்துவது மறுப்பதற்கல்ல, கொடுப்பதற்கு, பெஸ்டா கொடுப்பதற்கு. God's delays are not God's denials. God's delays are not God's denials. கடவுள் காலம் தாழ்த்துவது மறுப்பதற்கல்ல, மாறாக நிறைவாக கொடுப்பதற்கு. நீங்க காலம் தாழ்த்துகிறார் என்றால் கண்டிப்பாக அவர் கொடுத்தே தீருவார். அதுக்கு பிறகு என் பையன் சரியில்லைன்னா அந்த பையனை திருத்த பாருங்க, என் பொண்ணு சரியில்லைன்னா பொண்ணை திருத்த பாருங்க, அதுதான் முக்கியம். நீங்க நல்லா ஜெபிக்கிறீங்க, பையன் ஜெபிக்க மாட்டாங்க, நிறைய நேரங்கள் அப்படி ஒரு சூழ்நிலை. ஆனா உங்க ஜெபத்தால் அவர்கள் மனமாற வல்லவர்கள். மோனிகா அம்மாவுடைய ஜெபத்தினால் மகன் அகஸ்தினார் படுபாவியாக இருந்தவர் மனமாற ஆண்டவர் கிருபை செய்தார். ஆனால் அந்த அம்மா எத்தனை வருஷங்கள் கண்ணீரோடு அவர்கள் ஜெபித்தார்கள், ஆரத்தோடு ஜெபித்தார்கள். மனம் தளரவில்லை. 28-30 ஆண்டுகள் கண்ணீரோடு ஜெபித்து இருக்கிறார்கள். அவ்வளவு கண்ணீரோடு ஜெபித்த அந்த ஜெபத்தின் மீது ஆண்டவர் கிருபை கூர்ந்தார். நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க இன்னைக்கு ஜெபிச்சா நாளைக்கு நடக்கணும், நாளைக்கு நினைச்சா நாளை கழிச்சு நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லை,
நீங்க உருக்கமா இருந்து பாருங்கள். அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார் மார்த்தாவை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்று. மரியாள், வாசிங்க. மரியாள் ஆனால் தேவையானது ஒன்றே, மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள், அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். மரியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள். நல்ல கவனிங்க. She has chosen the better part which will not be taken away from her. அவள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள். என்ன நல்ல பங்கு தெரியுமா? ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து இருப்பதுதான் நல்ல பங்கு. ஃபாதர், என்னால 24 மணி நேரம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர முடியாது. முடியும். எப்ப? நீங்க ஜெபிக்கிற பொழுது, வீட்டுல துதிக்கிற பொழுது, ஆராதிக்கிற பொழுது நீங்கள் இயேசுவின் பாதத்தில் தான் அமர்ந்திருக்கிறீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்க நற்கணிக்கு வந்து 1 மணி நேரம் உட்கார்றீங்க, இல்ல பூசைக்கு போறீங்க, அல்லது நீங்க நினைக்கிறீங்க, அதெல்லாம் ஓகே. வர முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது நீங்க எப்ப ஜெபிக்கிறீங்களோ, எப்ப ஆராதிக்கிறீங்களோ, எப்ப நன்றி சொல்றீங்களோ, எப்ப மகிமைப்படுத்தி மாட்சிமைப்படுத்துறீங்களோ, அப்ப எல்லாம் நீங்கள் இயேசுவின் பாதத்தில் தான் அமர்ந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக ஆண்டவர் உதவி செய்வார். நிச்சயமாக ஆண்டவர் உதவி செய்வார். பாருங்க, இந்த மதலேன் மரியாள் வந்து வேற எங்கேயும் போகல. இயேசு வந்துட்டார்னு தெரிஞ்ச உடனே வேற எந்த எண்ணமும் கிடையாது. இயேசுவின் பாதத்தில் அமர்றாங்க. அப்படியே உட்கார்ந்து ஆண்டவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் வாழ்வு தரக்கூடிய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். இன்னைக்கு வந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரியே, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கின்றேன், கடவுளை விட்டு விலகாதீர்கள். கடவுளத்தில் இறுக பற்றிக் கொள்ளுங்கள். ஆண்டவரை சிக்கன பற்றிக் கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு விலகக்கூடாது. இடப்புறமா வலப்புறமா திரும்பாதே. இதுதான் வழி, இதுதான் வாழ்வு, இதுதான் உலகம், இதுதான் உண்மை. ஆண்டவர் வழி நடத்துவார். ஆண்டவர் வழி நடத்துவார். இப்ப அந்த ரோமியர்களே திருமுகம் 8:32 வாசிக்கும் போது, தன் சொந்த மகன் என்று பாராது, வாசிப்போமா? தம் சொந்த மகனென்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள், தன்னையே ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு, அந்த மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ? மகனையே கொடுத்துட்டாரு, அதோடு சேர்ந்து அருளை கொடுக்காம இருப்பாரா? வல்லமையை கொடுக்காம இருப்பாரா? ஆசீர்வாதத்தை கொடுக்காம இருப்பாரா? சுகம் தராமல் இருப்பாரா? மகனை, தன் ஒரே மகனை ஒப்புவித்த கடவுள் அவரோடு சேர்ந்து நமக்கு வேண்டிய வல்லமையும் அருளையும் கிருபையும் பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னத்தையும் தராமல் இருப்பாரோ? தருவார். தந்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் யாரு மனசு திறந்து கேட்கிறீங்களோ, எனக்கு ஆண்டவர் தான் எனக்கு ஒப்பற்ற செல்வம் நீங்க யார் நினைக்கிறீங்களோ, நீங்க யார் எனக்கு கடவுள் தான் எனக்கு உயிர் என்று நினைக்கிறீர்களோ, என் ஆண்டவர் தான் எனக்கு சக்தி என்று நினைக்கிறீர்களோ, நிச்சயமாக சொல்கின்றேன், கடவுள் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க நினைங்க, நீங்க எப்பவுமே நினைங்க, இயேசு என்னோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, இதுல வந்து திருத்தூதர் பணி 3வது அதிகாரம் 3 வாசிக்கும் போது, திருத்தூதர் பணி 3வது அதிகாரம் 3 வாசிக்கும் போது, அவர் கோவிலுக்குள் சென்று கொண்டிருந்த பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டார். யார்? அந்த நொண்டியா இருக்கக்கூடிய, முடமனா இருக்கக்கூடிய அந்த மனிதன் ராயப்பரையும் அருளப்பரையும் பார்த்த பொழுது பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து எங்களை பார். அங்க டான்ஸ் ஆட போறாங்களா? இல்லை, எங்களை பார் அப்படின்னு சொல்லும்போது இந்த பார்க்கிற பார்வையிலே ஒரு வல்லமை இருக்கிறது, அங்க ஒரு பிரசன்னம் இருக்கிறது. இதுக்கு முன்னாடி பயந்து ஓடின பேதுரு, கலங்கியிருந்த பேதுரு இப்ப தைரியமா சொல்றாரு. அங்க பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இறங்கிருச்சு. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஜெபித்த அந்த ஜெபத்தின் வழியாக, தங்களை அர்ப்பணித்ததன் வழியாக இவர்கள் புதிய படைப்பாக மாறிவிட்டார்கள். ஒரு புதிய படைப்பாக மாறிவிட்டார்கள். எங்களை பார் என்று கேட்டவுடன் அவர் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார். பாருங்கப்பா, வழக்கமாக பார்க்கிறான். இதுவரை என்னை பாருன்னு யாரும் கேட்டது கிடையாது. இந்த பிச்சைக்காரனை யாருமே, இந்த முடமனா இருக்கக்கூடிய யாரு இவனை பார்த்து யாருமே என்னை பாருன்னு சொன்னது கிடையாது. எங்களை பாரு என்று சொன்ன உடனே இவன் ஒரு சாதாரண எண்ணத்தோடு பார்க்கிறான். என்ன எண்ணம்? காசு கிடைக்கும், எனக்கு பிச்சை போட போறாங்க, நிறைய எக்ஸ்ட்ரா கொடுக்க போறாங்களோ அப்படின்னு வழக்கமான எண்ணங்கள், வழக்கமான சிந்தனை.
அவன் வாழ்க்கையில எதிர்பார்க்காத ஒன்று, அவன் வாழ்க்கையில நினைச்சு பார்க்காத ஒண்ணு அவன் நினைக்கிறான், சாதாரணமா நினைக்கிறான். இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க மக்களே, நீங்க சாதாரணமா நினைச்சுக்கிறீங்க. இயேசு கிட்ட வந்தோம்னா ஏதோ பூசை பார்க்கிறோம், ஏதோ திருப்பலி பார்க்கிறோம், நற்கனை வாங்க போறோம். நோ, இன்னைக்கு வித்தியாசமா பாருங்க. என் இயேசு என்னோடு இருக்கிறார், என்னை கண்டிப்பாக வழி நடத்துவார், என்னை நிச்சயமாக பலப்படுத்துவார். ஏனென்றால் நீங்க சாதாரணமான பார்வை பார்க்க வேண்டாம். என்றால் ஆண்டவர் சொல்கின்றார், என்னுடைய எண்ணங்கள் உன்னுடைய எண்ணங்கள் அல்ல. My thoughts are not your thoughts, my ways are not your ways. என்னுடைய வழிகள் உன்னுடைய வழிகள் அல்ல, என் வழிகள் உன்னுடைய வழிகள் அல்ல, என் எண்ணங்கள் உன்னுடைய எண்ணங்கள் அல்ல. நான் வித்தியாசமான ஆண்டவர். தன் மகன் என்று பாராமல் தன் ஒரே மகனை கொடுத்த ஆண்டவர் அவரோடு சேர்ந்து அருளை கொடுக்காமல் இருப்பாரோ? இன்னைக்கு வந்திருக்க எல்லாரும் சோர்ந்து போய் வராதீங்க. தயவு செய்து இன்னையிலிருந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பயங்கரமான வல்லமையோடு இல்லைங்க. என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறாருங்க, என்னை கைவிடாத தெய்வம் என்னோடு இருக்கிறார். நான் ஏன் பயப்படணும்? எதை குறிச்சு பயப்படாதீங்க, யாருக்கும் பயப்படாதீங்க. பாவத்துக்கு மட்டும், பாவம் செய்யறதுக்கு மட்டும் பயப்படுங்க. ஆண்டவர் முன்னாடி அஞ்சி நடுங்கி உட்காருங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சர்வ வல்லவருக்கு முன்னாடி, நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி பயந்து நில்லுங்க, ஆண்டவருக்கு முன்னாடி நில்லுங்க. ஆண்டவர் அஞ்சுதற்குரியவர், ஆனால் கிருபை நிறைந்தவர், பரிசுத்தமானவர், எளியவர், நல்லவர், உண்மை உள்ளவர், சத்தியமானவர், மீட்பு தரக்கூடியவர். அவரிடத்திலே மகிழ்ச்சியோடு வாங்க, சந்தோஷமா வாங்க, ஆர்ப்பரித்து வாங்க, நம்பிக்கையோடு வாங்க, உறுதியான உள்ளத்தோடு வாங்க. சும்மா தொடச்சுக்கோ பட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு வராதீங்க. கடவுளிடத்துல வந்தீங்கன்னா, என் ஆண்டவர்கிட்ட நான் இதை வைக்கிறேன், ஆண்டவரே இனிமே இதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், இந்த பிரச்சனையை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், இந்த நோர்க்கடியை பத்தி, இந்த போராட்டத்தை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். என் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. வாசிப்போம். பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை. நீ எதிர்பார்க்கிற பிரகாரம், நீ எதிர்பார்க்கிற பிரகாரம் என்னிடத்தில் பொன்னோ வெள்ளியோ என்றெல்லாம் கிடையாது. நான் ஒரு சாதாரண மனிதன். ஆனால் பொன்னை விட, வெள்ளியை விட, வைரத்தை விட, வைரூடியத்தை விட எனக்குள் ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது, ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது, ஒரு பெரிய சமாதானம் இருக்கிறது. மக்களே யோசித்து பாருங்க. இந்த அருள் ராயப்பர், இந்த ராயப்பர் சொல்கின்றார், என்னிடத்தில் பொன்னோ வெள்ளியோ இல்லை. வாசிப்போம். என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன். இங்க கவனிங்க, என்ன சொன்னாரு? என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன். அப்ப அவர்கிட்ட யாரு இருந்தா? இன்னைக்கு நம்மள்ட்ட யார் இருக்கா? கொண்டே விடுவேன். இன்னைக்கு நம்மள்ட்ட ஏசு இருக்காரா? ஏசு இருந்தா இப்படி இருப்பீங்களா? ஏசு இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க தெரியுமா? எவ்வளவு ஜாலியா இருப்பீங்க தெரியுமா? எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஏசு என்னோடு இருக்கிற பொழுது கவலையே வராது. ஏசு துன்பங்கள் வரும், துன்பம் வராம இருக்காது. பாடுகள் இல்லாமல் பரலோகம் இல்லை. சிலுவைக்கு பின் தான் சிம்மாசனம், முள்முடிக்கு பின் தான் மணிமகுடம். பாடுகள் வரும், துன்பங்கள் வரும். அத ஒரு பகுதியை வச்சுட்டு இப்ப பாருங்க, பேதுரு, அதே பேதுரு எப்படி சொல்றா தெரியுமா? அதே பேதுரு எப்படி சொல்றா தெரியுமா? வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 4:10 ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க. என்னிடத்தில் பொன்னோ வெள்ளியோ இல்லை, என்னிடத்தில் இருப்பதை உனக்கு கொடுக்கிறேன்னு சொன்ன பேதுரு என்ன சொல்றா தெரியுமா? 2 கொரிந்தியர் 4:10, இயேசுவின் வாழ்வே, இயேசுவின் வாழ்வில் எங்கள் உடலில் வெளிப்படுமாறு, இயேசுவின் வாழ்வு எங்களில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும், நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை, அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். எங்கள் உடலில் சுமந்து செல்கின்றோம். எங்களுக்கு எப்ப சாவு வரும் தெரியாதுங்க, எங்களுக்கு எப்ப துன்பம் வரும் தெரியாது. திருப்பி வாசிக்க இந்த வார்த்தையை. இயேசுவின் வாழ்வு, இயேசுவின் வாழ்வு எங்கள் உடலில் வெளிப்படுமாறு, இயேசுவின் வாழ்வு எங்களில் வெளிப்படுமாறு. இயேசுடைய வாழ்க்கையை நாங்க வச்சிருக்கிறோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவை போல வாழ ஆரம்பிக்கிறாங்க, இயேசுவை போல ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க, இயேசுவை போல துதிக்க ஆரம்பிச்சாங்க, இயேசுவை போல அன்பா இருக்க ஆரம்பிச்சாங்க, இயேசுவை போல மன்னிக்க ஆரம்பிச்சாங்க. இயேசுவின் வாழ்வு எங்களை வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும், நாங்க எங்கு போனாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை, அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து, எங்கள் உடலில் சுமந்து செல்கின்றோம். அதான் உண்மை. இன்னைக்கு இயேசுவை சுமந்துருக்காங்க பாருங்க. ராயப்பர், பேதுருலாம் அவங்க இயேசுவை சுமந்துட்டு போறாங்க. துன்பங்கள் அனுபவிச்சாலும் சரி, பாடுகள் அனுபவிச்சாலும் சரி, ஆனா ஆண்டவர் நாங்க சுமந்துட்டு போறோம். அவரை சுமந்துட்டு போறதுனால நாங்க எந்த குறையும் இல்லாமல் இருக்கின்றோம்.
இன்னைக்கு வந்திருக்கிறேன்னா அதான் வரணும். இன்னைக்கு பாடுகள் வரும், நம்ம ஈஸியா சொல்ல முடியாது. பாடுகள் உண்டு, துன்பங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்கின்றார், இந்த உலகத்திலே உங்களுக்கு ஓத்திரங்கள் உண்டு, பாடுகள் துன்பங்கள் உண்டு, ஆயினும் நிலைத்து நில்லுங்கள். Stand firm that I have conquered the world. நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உலகத்தை ஜெயித்தேன். இன்னைக்கு வந்திருக்கிறீங்களா? அன்னைக்கு பாருங்க, அவருடைய வாழ்வை வைத்திருக்கிறார். துன்பங்கள் எங்கள் வழியாக இருக்கிறது, நாங்கள் எல்லாவற்றையும் எதிர்நோக்கி நிற்கிறோம், சாவின் வாயில நிற்கிறோம். சொல்றாரு, சாவின் வாயில நிற்கிறோம், ஆனால் சோர்ந்து போவதில்லை, நாங்கள் கலங்கி போவதில்லை. மக்களே, இந்த உலகம் நம்மளை வெறுக்கும். ஆண்டவரை நேசிச்சீங்களா? ஆண்டவர் அன்பு செய்றீங்களா? அவரை மகிமைப்படுத்துறீங்களா? இந்த உலகம் நம்மளை வெறுக்கும், நம்மளை துச்சமா பார்க்கும், கேவலமா பார்க்கும், இழிவா பார்க்கும். ஆனால் இந்த உலகம் உங்களை, யாரெல்லாம் உங்களை இழிவா, கேவலமா, தரித்திரமா பார்க்குதோ, அதே ஒரு நாள் வரும்போது கடவுள் அவர்களை இழிவாக பார்ப்பார், கடவுள் அவர்களை கேவலமாக பார்ப்பார், தூக்கி எறிவார். அன்னைக்கு குன்னி குறுகி போய் நிற்பார்கள், கதறி கண்ணீர் விட்டு மாரடித்து புலம்புவார்கள். ஐயோ, இப்படிப்பட்ட நல்ல குடும்பத்தை இவங்களை பகைச்சு நான் வேதனை அனுபவிக்கிறேனே என்று சொல்வார்கள். இன்னைக்கு பாருங்க, பேதுரு சொல்றார், பொன்னோ வெள்ளியோ என்னிடத்தில் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கல. இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா டிவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், சீரியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், மற்ற பாட்டுக்கு, சினிமா பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், மற்ற பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், இயேசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இன்னைக்கு பாருங்க, அவர் எனக்கு பொன்ன வெள்ளியெல்லாம் கிடையாதுங்க, அதை தாண்டி என்னிடத்தில் உள்ளது, அதை தாண்டி வாழ்வு தரக்கூடியது, அதற்கு நிம்மதி தரக்கூடியது. நான் வைத்திருப்பது உனக்கு நிம்மதியை கொடுக்கும், நான் வைத்திருப்பது சமாதானத்தை கொடுக்கும், நான் வைத்திருப்பது மகிழ்ச்சியை கொடுக்கும், விடுதலையை கொடுக்கும், சுகத்தை, நலத்தை, பலத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட கிறிஸ்தவனாகத்தான் இருக்க வேண்டும். நீங்க பலருக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும், நீங்க பலருக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். மக்களை வந்திருக்கிற அத்தனை பேருமே இயேசுவின் பிள்ளைகள் என்றால் இயேசுவின் அன்பை சுமந்து கொள்ளுங்கள், இயேசுவையே சுமந்து கொள்ளுங்கள். இந்த மதலைன் மரியம்மா சொன்னாங்களே, இயேசுவை எங்கே வைத்தீரோ சொல்லும், நான் எடுத்துக்கொண்டு போவேன். நீங்க எடுத்துட்டு போங்க, இயேசு நமக்கு சொந்தமானவருங்க, நமக்கு உங்களுக்கு சொந்தம். இயேசு ஏன் விட்டுட்டு போறீங்க? இயேசு ஏன் விடுறீங்க? இயேசு 24 hours என்னோடு இருக்கிறார், எப்பவுமே ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அதனாலதான் 1 யோவான் 4:4 முழங்க சொல்லப்படுகின்றது. 1 யோவான் 4:4 எல்லாருக்கும் இந்த வார்த்தை நல்லாவே தெரியும். பிள்ளைகளே, நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள். பத்தியெல்லாம் நான் சொன்னது பொய்யா? நீங்க சொல்லுங்க, நான் இப்ப சொன்னனே, நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள், உரிமை குடிமக்கள், தூய மரபினர், இறைவனுக்கு சொந்தமான முறையிலே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அரச குருத்துவ திருக்கூட்டம், தூய மரபினர், இறைவனுக்கு சொந்தமான முறையிலே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். பிள்ளைகளே, நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள். மக்கள், நம்மள கடவுளை சார்ந்தவங்க. நான் இந்த ஜாதி, அந்த ஜாதி, அந்த கோணம், இந்த கோணம், நோ, தூக்கி போடு. இன்னைக்கு நீங்க எல்லாம், நாம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க. நீங்க சொல்லுங்க, நான் ஆண்டவரை சார்ந்தவன், இயேசுவை சார்ந்தவன். பிள்ளைகளே, நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள். வாசிங்கம்மா. நீங்கள் அந்த போலி இறைவாக்கினர்களை வென்று விட்டீர்கள். எஸ், அந்த போலி இறைவாக்கினர்கள், தேவையில்லாம சந்தேகப்படுறது, தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்குறது, இந்த குணமா வச்சிருக்காதீங்க. இதெல்லாம் போலி. அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்காதீங்க, அடுத்தவனுக்கு துரோகம் பண்ணாதீங்க, தயவு செய்து பாரபட்சம் பார்க்காதீங்க, நேர்மையா இருங்க, பங்காளி துரோகம் பண்ணாதீங்க, அடுத்தவனை சொத்துக்கு ஆசைப்படாதீங்க, திறமையா, சாதுர்சியமா, விவரமா மற்றவங்களை ஏமாத்தி வாங்கலாம், சொத்தை பறிச்சுக்கலாம், வச்சுக்கலாம், வாங்கிடலாம், ஏமாத்தாதீங்க. அதே போல அம்மாக்களே, மாமியாவா இருக்கிறீங்களே, மாமியான ஸ்தானத்தில் இருக்கிறீங்களே, கொஞ்சம் கவனமா இருங்க. மருமகளான ஸ்தானத்தில் இருக்கிறீங்களே, எச்சரிக்கை. தயவு செய்து கடவுளை சார்ந்தவர்களாக இருந்தால் என்றால் உங்க மாமியாரை நல்லா கவனிங்க, உங்க மருமகளை நல்லா பார்த்துக்கிறங்க, உங்களுடைய அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கிறங்க. ஆண்டவர் சமாதானத்தை விரும்புகிறார், ஆண்டவர் ஒற்றுமையை விரும்புகின்றார், ஆண்டவர் மகிழ்ச்சியை விரும்புகின்றார், ஆண்டவர் இரக்கத்தை விரும்புகின்றார். யாருக்கு இரக்க குணம் இல்லையோ, சமாதானமான எண்ணம் இல்லையோ, இந்த கூட்டத்தில் உட்காராது, எந்திரிச்சு போயிருங்க. எனக்கு இது சம்பந்தம் இல்ல ஃபாதர். இங்க வந்திருக்கிறீங்கன்னா, அந்த ஆண்டவர் சுமக்கிறீங்கன்னா, ஆண்டவர் சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டே போனார். ஆவியானவர் இரக்கத்தின் ஆவியானவர், ஆவியானவர் மனதுருக்கமுடைய ஆவியானவர், சுகப்படுத்துகிற ஆவியானவர், கற்றுத்தரக்கூடிய ஆவியானவர். ஆக வந்திருக்கிற அத்தனை பேருமே இன்னைக்கு ஆண்டவரை சுமந்துட்டு போனீங்க அப்படின்னா, இந்த குணங்களோடு போங்க. உங்களுக்கு சோதனை வரும், உங்களுக்கு நெருக்கடி வரும், இருந்தாலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர். நீங்க வாசித்து பாருங்களேன், நீங்க பிள்ளைகளை, நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள்,
நீங்கள் அந்த போலி இறைவாக்கினரை வென்று விட்டீர்கள். உங்களுள் இருப்பவர், உங்களுள், ஒரே வார்த்தை, அப்பனா எனக்குள், உங்களுக்குள் இருப்பவர் உலகில் இருக்கும், உலகில் இருக்கும் அந்த எதிர் கிறிஸ்துவை விட அந்த பெரியவர். எதிர் கிறிஸ்துவை விட பெரியவர். ஹல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமா, உங்களை யாரும் அசைக்க முடியாதுங்க. இயேசுவின் இரத்தத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட உங்களை யாரும் அசைக்க முடியாது. நீங்களா விழுந்து போனாத, நம்மளா விழுந்து போனாத, அதை தவிர உங்களை யாரும் அசைக்க முடியாது. ஏனென்றால் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். ஹல்லேலூயா. அதனால்தான் பேதுரு அழகாக சொல்லுவார், என்னிடத்தில் பொன்னோ வெள்ளியோ என்னிடத்தில் இல்லை. அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனா அதனாலதான் ஏன் முக்கியத்துவம் கொடுக்க தெரியுமா? நல்லா யோசித்து பாருங்க. அவர் தெளிவா சொல்றார். ஆண்டவர் அழகா சொன்னார் மத்தேயு 6:32, முதலில் அவரையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், மற்றது அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். Seek first the kingdom of God and everything will be added to you. முதல்ல அவருடைய ராஜ்யத்தை தேடுங்க. அவருடைய ராஜ்யம் என்பது அன்பு, நம்பிக்கை, நேர்மை, நீதி, உண்மை. முதல்ல அவரை தேடுங்க. இதை வச்சுக்கோங்க, இந்த குணத்தை வச்சுக்கோங்க. நான் என்னைக்கு ஆசீர்வாதமா இருப்பேன். நீங்க வந்திருக்க அத்தனை பேருமே நினைங்க, நான் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருப்பேன், நான் அன்பா இருப்பேன், நான் நம்பிக்கையா இருப்பேன், நான் உண்மையா இருப்பேன், நான் ஜெபிப்பேன், நான் ஆராதிப்பேன், எல்லாரையும் மன்னிப்பேன், எல்லாரையும் மன்னிப்பேன். சிலவங்க இந்த இறைவார்த்தையை கேட்ட பிறகு கூட மேரியம்மா மாதிரி தான் நிக்க உட்கார்ந்து, மேரியம்மா மாதிரி தான் உட்காந்துருக்கும். வீட்டுக்கு போனா ஒரு ஆவியா இருக்கு சாமி, இங்க வந்தா ஒரு ஆவியா இருக்குது, அப்படி ஒரு கேரக்டர்ல இருக்காதீங்க. இருக்க பற்றி கொள்ளுங்கள். முதல்ல பாருங்க, ராயப்பருக்கு வந்து ஒரு பலவீனம் இருந்தது, மனித பலவீனங்கள். ஆனால் ஆவியானவர் ஞானஸ்தானம் வாங்கின ஒவ்வொருவர் மீதும், உறுதி பூசல் வாங்கின ஒவ்வொருவர் மீதும், திருமணம் என்னும் சிறுபெரு சாணத்தை பெற்ற ஒவ்வொரு கணவன் மனைவின் மீதும் ஆண்டவருடைய ஆவியானவர் அங்கே தங்கியிருந்து பிரசன்னமாய் இருக்கிறார். நீங்க விசுவசித்து பாருங்க, நீங்க விசுவசித்து பாருங்க. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று நீங்க விசுவசித்து பாருங்களேன். எனக்குள் இருப்பவர் பெரியவர். நீங்க அடிக்கடி சொல்லி சொல்லி அவரை மகிமைப்படுத்தி பாருங்க. மீண்டும் சொல்கின்றேன், ஆண்டவரை மையப்படுத்தி மகிமைப்படுத்தி பாருங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்றாரு, என்னிடத்தில் பொன்னோ வெள்ளியோ என்ற கிடையாது, என்னிடத்தில் இருப்பதை கொடுக்கிறேன். என்னிடத்தில் இருப்பதை, அப்படி என்றால் ஆண்டவரை சுமந்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவரை சுமந்து கொண்டே இருக்கிறார், வார்த்தைகளை சுமந்திருக்கிறார். அவர் மீது நம்பிக்கை வைக்கிற அத்தனை பிள்ளைகளும் ஆண்டவரை சொந்தமாக்கி கொள்ள முடியும். அப்படித்தான் நீங்க எப்ப நம்பிக்கை வைக்கிறீங்களோ, இயேசுவை முழுசா யார் நம்புறீங்களோ, முழுசா ஆண்டவர் மீது தங்களை யார் அர்ப்பணிக்கிறார்களோ, நிச்சயமாக நிச்சயமாக அவர் உங்களுக்கு சொந்தமாக இருப்பார், உங்களுக்கு உடமையாக இருப்பார், உங்களுக்கு பாதுகாப்பு மரணமாக இருப்பார், கோட்டையும் மரணமாக இருப்பார், எல்லா நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப சொல்றாரு, என்னிடத்தில் பொன்னோ வெள்ளியோ என்னிடத்தில் இல்லை, என்னிடம் இருப்பதை உனக்கு கொடுக்கிறேன். நாசரேத் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நடந்திடு. பெயரால், அவருடைய நாமம், இயேசுவின் நாமத்திற்கு எல்லா நாவும் அறிக்கையிடும், எல்லா கால்களும் மண்டியிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் பணி 4:12 எழுதப்பட்டிருக்கிறது. மக்களே நல்லா கவனிங்க. இவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை, இவரால் அன்றி, இந்த இயேசு இல்லாமல் வேறு எவராலும் மீட்பு இல்லை. வானத்தின் கீழ் மனிதர்களிடையே வார்த்தை மனுவருவான நம்மிடையே கொடிகொண்டார். மனிதர்களிடையே இவருடைய நாமத்தை தவிர மீட்பு பெறுவதற்கு, சுகம் பெறுவதற்கு, விடுதலை பெறுவதற்கு, மகிழ்ச்சி பெறுவதற்கு, மன்னிப்பு பெறுவதற்கு இவருடைய நாமத்தை தவிர வேற எந்த நாமமும் கொடுக்கப்படவில்லை. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அத்தனை ஆண்டுகளாக முடக்குவாமுற்று, மனசளவிலே முடங்கி, உடலிலே முடங்கி, சோர்ந்து போய் கலங்கி, எல்லாரும் இழிவாக பார்க்கக்கூடிய வகையிலே பிச்சை எடுத்துக்கொண்டு, பரிதாபத்துக்குரிய மனிதனாய், அங்கீகாரம் இல்லாதவனாய், பரிதாபத்துக்குரிய மனிதனாய், கேவலமாய் எண்ணப்பட்டு உதாசீனப்படுத்தப்பட்ட மனிதனாய் பிச்சை பெற்றுக் கொண்டிருந்த அந்த மகனை பார்த்து இதோ பேதுரு சொன்னார், இதோ நாசரேத்து இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. எழுந்திரும். கைகளை தூக்கி விடுகின்றார், கைகளை பிடித்து தூக்குகிறார். அவன் எழுந்திருக்கும் பொழுது அவனுடைய கணுகால்கள் மடங்கி இருந்த, சூமி சுருச்சு போயிருந்த அவனுடைய கணுக்கால்கள் வலுவடைகின்றது. ஆண்டவருடைய நாமத்தில் அவன் வலிமை பெறுகின்றான், பலன் அடைகின்றான், சக்தி பெறுகின்றான். துள்ளி குதித்து, அவன் நினைச்சு பார்க்கவில்லை,
அவன் நினைத்து பார்க்கவில்லை. அவன் துள்ளி குதித்து அப்படியே சந்தோஷத்திலே கிடைக்கின்றான். அவளோடு சேர்ந்து ஆலயத்துக்குள் போகின்றான். பாருங்க மக்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ ஆசீர்வாதங்கள் முடங்கி போயிருக்கிறதோ, சந்தோஷம் முடங்கி போயிருக்கிறதோ. மக்களே, உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர் என்பதை உணர்ந்து நீங்க இந்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். முதலிலே உண்மையிலே சொல்லப்போனால் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள், உதவி செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது ஆசீர்வாதம் நிறைவாய் இருக்கும். எப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு வேணுமாம், எப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு இருக்கணும்? 1 திமோத்தி 2வது அதிகாரம் 1வது வார்த்தை. 1 திமோத்தி 2வது அதிகாரம் 1வது வார்த்தை. எப்படி இருக்கணும் நம்மெல்லாம்? அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். அங்க வந்திருக்கிற பெரியவங்களே, எல்லாரும் இங்க போடப்பட்டிருக்க வார்த்தை அனைவருக்காக மன்றாடுங்க. உங்களை விட பெரிய வேதனையோடு வந்திருப்பாங்க, உங்களோட பெரிய கவலையோடு வந்திருப்பாங்க. தயவு செய்து எல்லாருக்காக ஜெபிங்க. பிரமத சகோதர சகோதரிக்காக ஜெபிங்க. அவங்களுக்குள்ள நோய்கள் இருக்கும், கவலைகள் இருக்கும். உங்கள் ஜெபத்தினால் பல பேர் சுகமடைவார்கள். நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர் என்று நான் திரும்பி சொல்றேன். நீங்க அனைவருக்காக மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே. உங்களுக்கு முதல் தரும் அறிவுரை இதுவே. மன்றாடுங்கள், பரிந்து பேசுங்கள், உதவி செய்யுங்கள், பரிந்து பேசுங்கள். பாருங்க எத்தனை வருது பாருங்க. இதை நீங்க செய்ய கடமைப்பட்டிருக்கீங்க. என் குடும்பத்தை மட்டும்தான் பார்ப்பேன், என் வீட்டை மட்டும்தான் பார்ப்பேன். நீங்க பலருக்காய் ஜெபிங்க. கிறிஸ்தவன், அதாவது சொல்லுவாங்க கிரேக்க தத்துவம். கிரேக்க தத்துவம் என்ன சொல்லுவாங்கன்னா, நோ யுவர் செல்ஃப், நீ உன்னையே அறிந்து கொள். கிரேக்க தத்துவம், நீ உன்னையே அறிந்து கொள். அதனாலதான் சொல்லுவாங்க உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால். அந்த பாட்டெல்லாம் வந்துச்சு. ஆமா, நோ யுவர் செல்ஃப் கிரேக்க தத்துவம். ரோமானிய தத்துவம் சொல்லும், ரோமாவில் வந்து பி யுவர் செல்ஃப், நீ நீயாவே இரு, பி எ ரோமன். கிறிஸ்துவ தத்துவம் சொல்லும் கிவ் யுவர் செல்ஃப், நீ உன்னையே கொடு. ஆண்டவர் தன்னையே கொடுத்தார், தன்னையே கொடுத்தார். ஆக நம்முடைய பணிவாழ்வு பிறருக்காக. இப்போ ஒரு சிறிய நிகழ்ச்சி சொல்றேன். போன மாசம் நான் நினைக்கிறேன் ஒரு 24ஆம் தேதி அல்லது 25ஆம் தேதி சென்னைக்கு போயிருந்தேன். 25வது வருஷ கல்யாண ஜூப்ளி, ஒரு கணவன் மனைவி, அருமையான கணவன் மனைவி. அப்ப அவங்க கணவரை கூப்பிட்டு கேட்டேன். அவர் பேர் வந்து வசந்த். கேட்டேன், உங்க மனைவிட்ட பிடிச்ச குணம் எப்படி? என் மனைவி வந்து ஒரே ஒரு பொண்ணு தான். அவ அப்பா ஸ்டேட் பேங்க்ல மேனேஜரா இருந்து ரிட்டையர் ஆனார், மேனேஜரா இருக்கார். ஒரே பொண்ணு, நல்ல வசதி. ஒரே பொண்ணு நல்ல வசதினா ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா எங்க வீட்டுல வந்து கூட்டு குடும்பம், நாங்க 7, 8, 9 பேரு. ஆனா என் மனைவி வந்த நாள்ல இருந்து ரொம்ப அன்பா இருப்பாங்க. அன்பு தான். இதுவரைக்கும் என்கிட்ட எதிர்த்து பேசினதே கிடையாது. ரொம்ப அன்பா இருந்தாங்க. ரொம்ப என்னுடைய மனநிலை புரிஞ்சு வாழ்ந்தாங்க. எனக்கு ஏற்ற பிரகாரம் நான் என்ன எதிர்பார்க்கிறேனோ, நான் எதிர்பார்த்ததை விட அழகா அவங்களே செஞ்சிருவாங்க. எனக்கு என்ன வேணுமோ அதுக்கப்புறம் அப்படியே ரெடியா இருக்கும். இப்ப குளிக்க போனோம்னா அங்க ரெடியா இருக்கும், சாப்பிட போனோம்னா ரெடியா இருக்கும், நான் ட்ரெஸ் போட போறேன்னா அங்க ரெடியா இருக்கும், எல்லாமே ரெடியா இருக்கும். என் மேல அக்கறை செலுத்துறாங்க. என்ன அறியாமலேயே அவங்கள என்னை விட அதிகமாக அன்பு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அவங்கள கூப்பிட்டு கேட்டேன், ஃபாதர், நான் அவங்க வீடு பெரிய குடும்பம், என்ன செய்யணும்னு தெரியல. அவங்க சொன்ன அந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தை, ஒரே ஒன்று சொன்னாங்க, நான் அவரை வந்து என்னை விட அவரை மேல அக்கறையா இருந்தேன், அவ்வளவுதான். அவரை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டேன். வேற என்ன எதுவும் செய்யல. நான் அவரை வந்து அதிகமா கவனிக்க ஆரம்பிச்சேன். அவர் நல்லா பார்த்துக்கிட்டேன், அவரை நல்லா பார்த்துக்கிட்டேன். அவர்கிட்ட ரொம்ப பாசமா இருந்தேன், ரொம்ப அன்பா இருந்தேன். இதுதான், வேற ஒண்ணுமே செய்யல. அவர் என்ன எதிர்பார்ப்பாரு அப்படின்னு நினைச்சு நான் செய்ய ஆரம்பிச்சேன். அவர் ஒரு மனுஷன் அப்படின்னா, ஒரு கணவர் அப்படின்னா நம்ம என்ன செய்யணுமோ அதை நான் வந்து முன்னாடியே அவர் கேட்கறதுக்கு முன்னாடி நான் செஞ்சிருவேன் எல்லாத்தையுமே. அவர் செஞ்சோன்னா அவர் பார்க்கிறாரு, நான் எதிர்பார்க்கிறதுக்கு முன்னாடியே என் குறிப்பறிந்து என்ன பிடிக்குமோ அதை என் மனைவி செய்யறாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆகுதுன்னா, என் மனைவி என் மேல அக்கறையும் அன்பும் பாசமும் இருக்கும் போது என் மனைவியை ஏன் நான் தாங்கக்கூடாது?
என் மனைவிட்ட நான் ஏன் பாசமா இருக்கக்கூடாது, என் மனைவிட்ட நான் ஏன் அன்பா இருக்கக்கூடாது அப்படின்னு வச்சு நானும் அவங்க மேல ரொம்ப அன்பு செலுத்த ஆரம்பிச்சேன். இன்னைக்கு 25 வருஷம் ஆயிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் எங்க வாழ்க்கையில ஒரு சின்ன சண்டையோட வந்தது கிடையாது. பிள்ளைங்களை கூப்பிட்டு கேட்டேன். ஒரு பிள்ளை டாக்டருக்கு படிக்கிறா, ஒரு பொண்ணு காலேஜ் படிக்கிறாங்க, இன்னொரு தம்பி பையன், சின்ன பையன், 3 பேர். அந்த பையனை கூப்பிட்டு கேட்டேன், அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்டேன், ஃபாதர், எங்க அம்மா அப்பா மாதிரி ஒரு அம்மா அப்பா இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்காது. எங்க அம்மாவை விட எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். பெஸ்டா இருப்பார். நீ நல்லா செய்யி, எப்பவுமே என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பார். மனசு திறந்து ஒரு ஃப்ரெண்டு போல எங்க அப்பாட்ட எதை வேணுமாலும் பேசலாம், எதை வேணுமாலும் சொல்லலாம். அவர் அவ்வளவு புரிஞ்சுக்கிடுவார். நீ சந்தோஷம், நல்லா இரு, நீ நல்லா இரு, நீ மகிழ்ச்சியா இரு, உனக்கு என்ன பிடிக்குமோ செய்யி, ஆனா தப்பு மட்டும் பண்ணாத, கரெக்டா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். அங்க எங்க அம்மா எப்பவுமே யாரு வந்தாலும் நல்லா கவனிப்பாங்க. அவங்களுக்கு நல்லா கவனிக்கிறது ரொம்ப பிடிக்கும். உடம்பு சரியில்லாம இருந்தா கூட யாராவது சொந்தங்கள் பந்தங்கள் வந்துட்டாங்கன்னா அவங்க அந்த உடம்பு சரியில்லாம இருக்கிறத காமிக்கவே மாட்டாங்க. சிரிச்ச முகத்தோடு அவங்க போற வரைக்கும் அவங்க நல்லா கவனிச்சு அனுப்புவாங்க. அது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே எங்க அம்மா அப்பா மாதிரி ஒரு பெஸ்ட் வேற யாருக்குமே கிடைக்காது என்று சொன்னார்கள். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மக்களை யோசித்து பாருங்க. இந்த அம்மா அவங்களுக்கு வேற எதுவும் செய்யல, கணவனுடைய குறிப்பை அறிந்து செய்தார்கள். கணவர் என்ன செஞ்சாரு, என் மனைவி இவ்வளவு அன்பு செய்யும் பொழுது, எனக்கு இவ்வளவு உறுதுணையா இருக்கும் போது, அதுவும் ஒரே பொண்ணு வசதியா இருந்தவ, அப்படி வசதியா இருந்தும் ஒரே பொண்ணா இருந்தும் அவங்களுக்குள்ளே அந்த திமிரோ ஒரு பிடிவாத குணமோ ஒரு ஆணவமோ கிடையாது. அவங்க பாசமா இருந்தாங்க. என்ன அறியாமலே எனக்கு 7 சொல்லுவாங்க, நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை எனக்கு தெரியும், ஒரு சொல்லுவாங்கல்ல, 7 ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு இதுதான் என் மனைவியா இருக்கணும். அவங்க சொன்னாங்க, எனக்கும் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை ஒண்ணுதான், ஆனா எனக்கு 7 ஜென்மம் வந்தா கூட எனக்கு இவர் மட்டும்தான் கணவரா இருக்கணும். நான் அவ்வளவு பிரமாணிக்காம இருக்கிறோம், ரொம்ப அன்பா இருக்கிறோம், ரொம்ப மனத்தாங்க. எங்கள்கிட்ட மனத்தாங்களே வந்தது கிடையாது, சின்ன சண்டையோட எங்கள்கிட்ட வந்தது கிடையாது. கிவ் யுவர் செல்ஃப். இதுக்கு பேசிக் என்ன? இதனுடைய பேசிக், இந்த ஃபவுண்டேஷன் அன்புதான். நிறைய பேர் அதை இழந்துட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். நிறைய இருக்கு, காமிக்க தெரியல. ஈகோ, வரட்டு கௌரவம், பிடிவாத குணம். ஏன் அவர் தான் செய்யணுமா, ஏன் அவர் தான் செய்யணுமா? நோ, இறங்கி போ. இயேசு கடவுள் தன்மையில் விளங்கி அவர் தம்மை வெறுமையாக்கினார். சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிவர் ஆனார். நம்ம செஞ்ச தண்டனைக்கு நம்ம எவ்வளவு தண்டனை வாங்கணும் தெரியுமா? ஆனா அவருக்கு நமக்கு பதிலா அவர் வாங்கிக்கிட்டாரு. ஆனா நமக்கு இன்னும் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை கிடையாது. விட்டு கொடுப்பவன் யாரும் வாழ்க்கையில் கெட்டு போக மாட்டான். ஆனால் கெட்டு போறவன் வாழ்க்கையில விட்டே கொடுக்க மாட்டான். நீங்க விட்டு கொடுக்கிற ஜாதியா இல்ல கெட்டு போற ஜாதியா? டிசைட் யுவர் செல்ஃப். நீங்களே முடிவெடுங்க, நீங்களே முடிவெடுங்க. நிறைய நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, துறவர வாழ்க்கையிலும் சரி, விட்டு கொடுக்கிற மனப்பான்மையே கிடையாது. திமிரு தான் அதிகமா இருக்கு. திமிரு, ஆணவம், தற்பெருமை, செருக்கு, இதெல்லாம் நரகத்திலிருந்து வருகின்ற குணங்கள். இதை வைத்திருந்தால் நமக்கு அழிவும் நஷ்டம் இழப்பு தான் வரும், கவலை கண்ணீர் தான் வரும். ஆனால் ஒருவரை ஒருவர் மனசார ஏற்றுக்கொள்ளுங்கள். கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்களே, தயவு செய்து இதுவரைக்கும் நடந்ததை நினைத்து கலங்காதை, நடந்ததை மறந்து விடுங்கள். கடவுள் புதியன செய்கின்றார். ஆக உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆவியானவர் நிச்சயம் உதவி செய்வார். ஆவியானவர் நமக்கு பக்கபலமாய் இருக்கிறார். நமக்காக சொல்லன்னா பெருமூச்சுடன் பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். ஆக சும்மா செய்தியை கேட்டுட்டு போறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. நிறைய பேர், நேத்தோட ஒரு அம்மா சொன்னாங்க, ஃபாதர் பிரசங்கம் நல்லா இருந்துச்சு, ஆனா நிறைய பேர் கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிருவாங்க. கேட்பவர்களாய் மட்டும் இருந்து விடாதீர்கள். அதை கடைபிடிப்பவர்களாக இருந்தால் மட்டுமே கடவுள் நமக்கு இறங்கி வந்து பெரிய காரியம் செய்வார். கடவுளை யாரும் ஏமாற்ற முடியாதுங்க. கடவுளை யாரும் ஏமாற்ற முடியாது. நீங்களும் சரி, நானும் சரி, நம்ம யாரும் கடவுளை ஏமாற்றவே முடியாது. அவர் ஆய்ந்து துருவி பார்க்கக்கூடியவர், ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர். ஆண்டவர் தெளிவாக சொல்கின்றார், திருப்பாடல் 139 ஆண்டவர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கிறார். நான் நடப்பதையும் படுப்பதையும் எழுவதையும் அவர் அறிந்திருக்கிறார். பாதாளத்துக்கு சென்றாலும் அங்கே இருக்கிறார், வானத்துக்கு ஏறி சென்றாலும் அங்கே இருக்கிறார், சூரியனிடத்தில் போனால் கூட அங்கேயும் இருக்கிறார். ஆண்டவரிடம் மறைவில் இருந்து எவனும் தப்ப முடியாது. ஆக இன்னைக்கு நம்ம உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர், ஆண்டவர் கூர்ந்து பார்க்கிறார், ஒவ்வொரு மகனையும் பார்க்கிறார். இரவு அவருக்கு இரவாக கிடையாது, இரவு அவருக்கு இரவாகவே கிடையாது. அவருடைய கண்கள் 10,000 சூரியனை விட ஒளி படைத்தவை.
ஆண்டவருடைய கண்கள் 10,000 சூரியனை விட ஒளி படைத்தவை. மனிதன் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க கோபப்படுறது, எரிச்சல் படுறது, தவறான வாழ்க்கை வாழ்றது, தவறான உறவுகள், தவறான சிந்தனைகள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட உணர்வுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிறார். சங்கீதம் 139:4 உன் வார்த்தை வாயிலிருந்து வரும் முன்னே நீ என்ன பேச போகிறாய் என்பது ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆக கடவுளுடைய கண்களிலிருந்து, அவருடைய சிந்தனையிலிருந்து ஒரு மனிதன் தப்ப முடியாது. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், நான் தான் பெரிய ஆளு, நான் சொல்றதான் கேட்கணும் வைக்கணும் நீங்க நினைக்கிறீங்க. இல்லை, உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்க மாற்றிக்கொள்ளுங்கள். இயேசுவை சுமந்துகிட்டு போங்க. இன்னைக்கு வந்திருக்கிற இயேசுவை எடுத்துட்டு போங்க. நீங்க இயேசுவை எடுத்துட்டு போய் பாருங்களே, இயேசுவை எடுத்துக்கொண்டு போய் பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. இயேசுவை கூடவே வச்சுக்கிறீங்க. அவரை நேசிங்க, அன்பு செய்யுங்க, ஆராதிங்க, துதிங்க. இங்க ஜெபத்துல நேரத்துல மட்டும்தான் நான் ஜெபிப்பேன், வீட்டுக்கு போனா ஜெபிக்க நோ. போற போதெல்லாம், நடந்து போகிற நேரமெல்லாம், தூங்குகிற எழுகின்ற எல்லா நேரத்திலும் ஆண்டவரை கனப்படுத்தி பாருங்கள். இது வரைக்கும் எப்படியோ வாழ்ந்தாச்சு, இது வரைக்கும் எப்படியோ வாழ்ந்தாச்சு. நம்ம இஷ்டத்துக்கு, நம்ம மனசுக்கு, நம்ம சொல்லுக்கு, நம்ம புத்திக்கு நம்ம வாழ்ந்தாச்சு. இனியாவது இந்த நாள்லயா இருந்தாவது, இந்த நாள்ல இருந்து என் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ, என் ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அவற்றின் பிரகாரம் வாழ. என் மனைவி என்ன விரும்புறாங்க, என் கணவர் என்ன விரும்புறாரு, என் மாமனார் மாமியார் என்ன விரும்புறாங்க, என் மருமக என்ன விரும்புறா, என் பிள்ளை என்ன விரும்புது, எங்க அம்மா அப்பா என்ன விரும்புறாங்க, கொஞ்சம் கிவ் யுவர் செல்ஃப், உங்களை கொடுத்து வாழ்ந்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கின்றார், தன் நண்பனுக்காய் தன் உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு வேற ஒன்றும் இல்லை. சும்மா தியானத்துல வந்துட்டு 10 நாள் தியானம் ஏதோ வந்தோம் கேட்டோம். நோ, பி ஸ்ட்ராங், பி ஸ்ட்ராங். உறுதியாக நில்லுங்கள், நிலைத்து நில்லுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக பெரிய காரியம் செய்வார். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 58வது வார்த்தை, 15வது அதிகாரம் 58வது வார்த்தை, கடைசி வார்த்தையாக 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 58வது வார்த்தை. எனவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடைசியாக என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உறுதியோடு இருங்கள், உறுதியோடு இருங்கள், நிலையாய் நில்லுங்கள், நிலையாய் நில்லுங்கள். ஆண்டவருக்காக, ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது, நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து, வீண் போகாது என்பதை அறிந்து, ஆண்டவரின் பணியை, ஆண்டவருடைய பணியை இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாய் எப்போதும் செய்யுங்கள், எப்போதும் செய்யுங்கள், எப்போதும் செய்யுங்கள். அழகான வார்த்தை. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உறுதியோடு இருங்கள், நிலையாய் நில்லுங்கள். ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது, உங்க கணவருக்காக உழைப்பது, வீட்டுக்காக உழைப்பது, பிள்ளைகளுக்காய், பெற்றோருக்காய், உறவுகளுக்காய், நண்பர்களுக்காய், நம்முடைய சமுதாயத்திற்காய் நீங்க உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து ஆண்டவருடைய பணியை இன்னும் அதிகமாய் செய்யுங்கள். கடைசியாக 16-13 விழிப்பாய் இருங்கள், நம்பிக்கையில் நிலைத்திருங்கள், துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள், வலிமையுடன் செயல்படுங்கள், அனைத்தையும் அன்போடு செய்யுங்கள். வெளிப்பாய் இருங்கள், நம்பிக்கையில் நிலைத்திருங்கள், துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள், வலிமையுடன் செயல்படுங்கள், அனைத்தையும் அன்போடு செய்யுங்கள். ஹல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஆண்டவர் இயேசுவின் அருள் உங்களோடு இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்க ஆழ்ந்து பாருங்க, வாழ்ந்து பாருங்க, அப்ப தெரியும். இயேசுக்காக வாழ்ந்து பாருங்க, உங்க மனைவிக்காக வாழ்ந்து பாருங்க, உங்க கணவருக்காக வாழ்ந்து பாருங்க, உங்க பிள்ளைகளுக்காக வாழ்ந்து பாருங்க, அம்மா அப்பாவுக்காக வாழ்ந்து பாருங்க, மாமியார் மாமனாருக்காக வாழ்ந்து பாருங்க, மருமகளுக்காக வாழ்ந்து பாருங்க. இதுவரைக்கும் நம்முடைய சுயத்துல வாழ்ந்துட்டோம். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல அமர்ந்து நல்ல பங்கை பெற்றுக்கொண்டு போங்க. நீங்கள் காண்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் உங்களுக்கு சொந்தமாக்கி கொடுப்பார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. எழுந்து நின்று திருப்பலியிலே பங்கெடுப்போம்.